கீஹோல் அறுவை சிகிச்சை. நீங்கள் சாம்பிள்ஸ் இருக்கு பார்க்கலாம். உங்களால் அந்த நூலை கிழிக்க கூட முடியாது. ஏன்னா அது 15 times stronger than stainless steel. That is a current technology. Second, suturing pattern, அதாவது ஒரு கிழிசலை தடுக்கும் முறையை பயன்படுத்தி நம்ம தைக்கிறோம். Robust anchor choice, metallic screw போட்டதெல்லாம் and robust repair technique called double row or speed bridge technique, அதாவது வலிமையான தசை நாணை எலும்போடு சேர்க்கும் முறையை பயன்படுத்துகிறோம். டிஃபரெண்ட் டிசைன், ஆங்கர் டிசைன் பார்த்தீங்கன்னா சில இதில் பெண்ட் இருக்கு, சில இதில் கேங்குலேஷன் இருக்கு, ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு. ஸோ என்ன ஆகும்னா ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி நல்ல முறையில் அது இந்த தசை நாணை ஹீல் பண்ண வைக்கும். மைக்ரோ ஃப்ராக்சர், சின்னதாக ஹோல்ஸ் போட்டு ஒரு ப்ளீடிங் வர வச்சு இந்த கிரிப்ஷன் டூவே மெத்தட் அப்படிங்கிற மெத்தட் மூலமாக ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தலாம். பக்கத்திலேயே இருக்கிற பைசப்ஸை நம்ம பக்கபலமாக யூஸ் பண்ணி பலப்படுத்தியும் இந்த ரிப்போர்ட். இந்த மாதிரி இருக்கிற என்ன ப்ராப்ளம்னா ஹீலிங், அந்த ரொட்டேட்டர் கப் டெண்டன் ஹீல் ஆகாது. ஹீல் ஆகாம திருப்பி கிழிஞ்சு போகும். இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிற மெட்டீரியல் நம்ம கொடுத்துருப்போம், அதாவது சட்டை கிழிஞ்சு போனால் நஞ்சு போன துணி பிஞ்சு போகிற மாதிரி. அது நீங்கள் வெறுமனே ஸ்டிச் மாத்திரம் பண்ணிங்கன்னா திருப்பி கிழியும். வெரி ஈஸி லாஜிக் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம பேட்ச் ஆக்மெண்டேஷன் யூஸ் பண்ணுவோம். ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கறதுக்காக தான் நான் பேசுகிறேன். பேட்ச் ஆக்மெண்டேஷன். சிந்தட்டிக் பேட்ச் இருக்கு, பாலியஸ்டர் வச்சு பண்ணுறது. இது பாடியில் அப்சார்ப் ஆகாது. ஸோ மே நாட் பி a good choice. bovine patch இருக்கு, இது பசு கவுலேருந்து எடுக்கிற கொலாஜன், அனிமல் கொலாஜன். அதனால சில சமயம் அது இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் வந்து பெயின் வரலாம், அப்சார்ப்ஷன்ல டிஃபிகல்ட்டி வரலாம். மூன்றாவதாக இப்போ நம்ம பேச போகிறது ஆர்த்ரோஃப்ளாக்ஸ், அதாவது இது வந்து ஹியூமன் டிஷ்யூ, டெர்மல் டிஷ்யூ, ஏசெல்லுலார், செல்லெல்லாம் நீக்கப்பட்ட தூய்மையாக்கப்பட்ட ஹியூமன் டிஷ்யூ as a patch. செல் நீக்கப்பட்ட மனித தோல் டிஷ்யூ அப்படின்னு தமிழில் சொல்லலாம். இதோட அனிமேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் பேட்ச். அதாவது இது திருப்பி இதில் ரத்த ஓட்டம் வந்து இது செல்லுலர் ஆக்குபேஷன், செல்ஸ் எல்லாம் வந்து இன்வால்வ் ஆகி ரீமாடலிங் ஆகி நம்மளுடைய ரொட்டேட்டர் கப்போடய அது இன்டிகிரேட் ஆகி ஸ்டிக் ஆகிடும். ஸோ ஒட்டு போடுற மாதிரி கிடையாது, நம்ம பாடியோட அதுவும் இன்டிகிரேட் ஆகி நம்மளுடைய ரொட்டேட்டர் கப்பை பலப்படுத்தும். ஆக்மெண்டேஷன் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அருமையான பேர் பலப்படுத்துதல். ஸோ இது வந்து கீஹோல் அறுவை சிகிச்சை மூலமாகவே நம்மளால பண்ண முடியும். ஸோ இந்த பேட்ச் இஸ் டிப்ளாய்டு லைக் தட். உள்ளே போடுறோம், போட்டுட்டு இந்த இன்சைட் அவுட் சைட் ரெண்டு விதமாக ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா இந்த தச்சதுக்கு மேலே பேட்ச் ஆக்மெண்டேஷன் பண்ணுறோம். இன்சைட் இந்த மாதிரி ஃபைபர் ஸ்டிச்சிங் போடலாம், இல்லைன்னா ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணலாம். அவுட் சைட் இந்த மாதிரி ஆங்கர், எக்ஸ்ட்ரா ஆங்கர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். என்னோட டெக்னாலஜி பண்ண காமிக்க போகிற டெக்னிக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கிற கப் ரிப்பேர் ஆங்கரை வச்சு நான் அதில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால கொஞ்சம் காஸ்ட் சேவிங். ஸோ கிளினிக்கல் கேசஸ், திஸ் இஸ் த we have done 3 operations 6 months ago. ஏன் உடனே பண்ண அடுத்த நாளே மீட்டிங் போட்டுருவாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் we want to do something, we need to see the result, integration, outcome. Then only we have to talk about whether it is actually that much useful as it claims to be or not. So the 3 patients give it for 6 months follow-up, they are doing very well. So this is the 3rd patient we operated. A 56-year-old gentleman, slip and fall, is a businessman, left shoulder pain, he is unable to lift the left shoulder, இவ்வளோதா அவரோட மூவ்மெண்ட்டை தூக்க முடியல, cannot do any activities at all. அவரால் கையை தூக்க முடியல, எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண முடியல, இடத்து கையை யூஸே பண்ண முடியல. Just come to that stage. So this is your examination. அவ்வளோதான், lifting it. Then I am just lifting it. இன்னொரு கையை வச்சு இப்படி தூக்கலாம், விட்டோட கை ட்ராப் ஆகிடும். ஏன்னா அந்த கனெக்ஷன் இல்லை, ரொட்டேட்டர் கப் கனெக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். கை வெளியிலே போகலை, ஏன்னா அந்த மசில்ஸும் பிஞ்சு போயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த மேசிவ் ரொட்டேட்டர் கப் டேர். இப்போ ஆஃப்டர்நூன் நம்ம ஒருத்தர் காமிச்சப்ப கேட்டாங்க, எக்ஸ்ரேல தெரியுமா அப்படின்னு. எக்ஸ்ரேல தெரியாது. relevant investigation is MRI scan. இப்போ MRI ஸ்கேனை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொட்டேட்டர் கப் ஃபுல்லர் டிஷ்யூ நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து சாக்கெட், இது பால், அதுக்கு மேலே இருக்கணும் அவ்வளோ திக்னஸில், ஒரு 10 mm திக்னஸில் ஷீட் மாதிரி இந்த ரொட்டேட்டர் கப் போய் ஒட்டிட்டு இருக்கோம். இப்போ கீழே இருக்குது பேஷண்ட்டோட MRI, ஒன்றுமே இல்லை, பிக் கேப். ஸோ இங்கே எல்லாம் கேப்பு, ஸோ இங்கே முடிஞ்சிருக்கு. ஸோ இங்கே பிஞ்சு போய் வலிஞ்சு விட்ரா ஆகி, ஸோ ரிட்ராக்டட் மேசிவ் ரொட்டேட்டர் கப். இந்த ஹரிசாண்டல் வியூவில் பார்த்தீங்கன்னா இது சப்ஸ்காப்புலர்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரொட்டேட்டர் கப் மசில், அது அப்படி இருக்கணும். ஆனால் பேஷண்ட்டுக்கு இப்படி தான், அதுவும் இல்லை. ஸோ மேசிவ் டேர் அப்படிங்கிறது மோர் தென் 1 மசில்ஸ்.
So இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2.5 muscles or 4 muscles is torn and retracted. This is the surgical video. It's actually shoulder and hand. There is a logo. Somebody is thinking, what is that? It's not a tree. So இதுதான் இப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது பேஷண்ட் சைடில் இருக்காரு. இது பால், இது சாக்கெட். இது வந்து பிஞ்சு போயிருக்கிற ஃப்ரண்ட்ல உள்ள மசில். இழுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த மசில் பிஞ்சு போயிடுச்சு. இது பேர் சப்ஸ்கேப்புலரிஸ் மசில். இதை நம்ம ரிப்பேர் பண்ணுறோம். ஒரு ஆங்கர் வச்சு அதோட வர ஸ்டிச்சஸ் வச்சு அதை நம்ம ரிப்பேர் பண்ணுறோம். பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து அவுட் சைட். இப்போ நம்ம அந்த ஒரு மாடல் காமிச்சோம் இல்லையா? இப்போ இந்த மாடலில் இங்கே இருக்கிறோம் நம்ம இந்த பிளேனில். ஆஃபன் என்ன ஆகும், இந்த போன் இருக்கு இல்லையா, அக்ரோமியன் சொல்கிற போன் வந்து இங்கே ரப் பண்ணி இப்படி இரிட்டேஷன் இருக்கும். அதனால அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிடுவோம். ஷேப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்பேஸ் கிடைக்கும். இல்லைன்னா பெரும்பாலான பேருக்கு ரொட்டேட்டர் கஃப் டேர் இப்படி கை இப்படி போயிடும். ஸோ உங்களுக்கு ஸ்பேஸ் வந்தால் தான் மூவ் பண்ண முடியும். ஸோ கிளியர் பண்ணுறோம். இதுதான் உங்களுக்கு கஃப் டேர் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை கிளியர் பண்ணுறோம் அந்த டிஷ்யூலாம். இதுதான் டேர் போன். உங்களுக்கு ஹெட்டே தெரியுது அது வழியாக. இது எதுவுமே தெரியக்கூடாது. இழுத்து பார்க்குறோம், அவ்வளோதான் வருது. புவர் குவாலிட்டி. இழுத்து பார்க்கும்போது பாருங்கள் 2 லேயராக கிழிஞ்சு போயிடுது. இட்ஸ் மேசிவ் டீலாமினேட்டட் டேப். இவ்வளோ தூரம் வருது, பட் நாட் ஸ்ட்ராங் எனஃப். ஸோ இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். இதுதான் நான் சொன்னது பயோ காம்போசிட் ஆங்கர். திஸ் இஸ் ஃப்ரம் அவனா மெடிக்கல். அண்ட் இஃப் யூ லுக் அட் தட், இதில் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு டேப் 2 ஸ்டிச். ஸோ மொத்தம் 6 லிகமெண்ட் 6 எண்ட்ஸ் இருக்குது. 6 சூச்சர் மெட்டீரியல். again another anchor இங்க போடுறோம். இதுலயும் ஒரு 6, ஒரு 2 டேப் 4 சூச்சர்ஸ். ஸோ மொத்தம் உங்களுக்கு ஒரு 12 சூச்சர்ஸ் இருக்கு. இதை ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம். பேசிக்கலாக ஒரு இதெல்லாம் டெக்னிக்கல் ஸ்கில். வி ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் டிவைஸ் யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே மசில்ஸில் பாஸ் பண்ணுவோம். ஃப்ரம் ஃப்ரண்ட் டு பேக் we use a different techniques. We go in, we come under, we pass shuttling. இந்த சூச்சர் வந்து அந்த சூச்சரை ஷட்டில் பண்ணி எடுப்போம். இந்த மாதிரி 12 லிங்க்ஸையும் ரிட்ரீவ் பண்ணுவோம். It takes some time, but this is what I have been doing for 27 years. And I have done this rotator cuff repair close to around 2000 cases. Okay, so this is easy for us. So this is all done now. Okay, so we will move a little bit. So once this is done, this is like different device where you can grab the bite. Free பண்ணலாம். ஸோ இதே முடிச்ச பிறகு அந்த சூச்சஸ் எல்லாமே டைப் பண்ணுறோம். இதை டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணதுக்கு அப்புறமா இன்சைடு அதெல்லாம் டை ஆகிடுச்சா. ஸோ 2 சூச்சர் 2 டேப் அதை எடுத்து கிராஸ் பண்ணி அவுட் சைட் ஃபுட் பிரிண்டில் திருப்பி ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது அவுட் சைட். ஸோ இந்த டேப்பும் இந்த சூச்சரும் அந்த ரொட்டேட்டர் கப் ரிப்பேர் பண்ணதன் மேலாக வந்து ப்ரெஸ் பண்ணி அமுக்கி போகணும். திஸ் இஸ் கால்ட் நாட்லெஸ் டெக்னாலஜி. தையல் கிடையாது, நாட் கிடையாது, ஸ்டிச் எல்லாம் வராது. இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கட் பண்ணிடுவோம். ஒரே ஒரு சூச்சர் நான் விட்டு வச்சிருக்கேன். அது ஏன்னு இப்போ நான் சொல்கிறேன். இது 2வது ரிப்பேர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேட்டர் கப் இஸ் நவ் ரிப்பேர் யூசிங் 4 anchors. Double row technique, inside to outside to, fully plastered. So it's very robust. Now we decided to use the patch. This is the Orthoflex patch. It's very flexible and thick and strong as well. So we take the bite, sutures எடுத்துக்கிறோம். முன்னாடி விட்டு வச்சிருக்கிற 2 சூச்சர்ல we take the suture bite. அதை வச்சு இந்த பேட்சை நம்ம இந்த கேனுலா வழியாக புஷ் பண்ணுறோம். உள்ளே போயிடுது. It's delivered inside. There is also a device, but I have used without. உள்ளே போயிட்டு இந்த பேட்சை ஸ்ப்ரெட் பண்ணுறோம். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு முன்னாடியே ரீலோட் பண்ணியிருக்கிற சூச்சரில் we stitch it back. ஸோ அந்த சூச்சர் எடுக்கிறோம். ஒயிட் சூச்சர் பேக், அந்த பர்பிள் சூச்சர் ஃப்ரண்ட். ஸோ இது 2ஐயும் டைப் பண்ணும்போது அந்த ஃபுல்லாக கவர் ஆகிடுது. ஸோ திஸ் இஸ் த பேட்ச் ஆக்மெண்டேஷன். தென் வி கம் டு த லேட்டரல்ஸ் அவுட் சைட். அவுட் சைடு வந்துட்டு அவுட் சைடு இங்கேயும் டைப் பண்ணுறோம். இந்த முன்னாடி போட்டுக்கிற ஆங்கரோட சூச்சரை வச்சு டைப் பண்ணுறோம். இங்கேயும் டைப் பண்ணுறோம். ஸோ 4 கார்னரில் இட் இஸ் டைட் லைக் அ டென்ட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். கட் பண்ணிடுறோம். இப்போ எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ரிப்பேர் ஆக்மெண்டட் பேட்ச். யூ டோன்ட் see the stitch. இந்த ஸ்டிச்சிங் நீங்கள் பார்க்கல, பிஞ்சு போன மசிலையும் பார்க்கல. வாட் யூ see is the patch is covering the repair the rotator cuff area, and slowly it is going to integrate with the body, with the natural rotator cuff.
இப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு. So it's the final picture. It's additional repair to get the tension that switches on. So this is what it looks like. I am rotating the shoulder, so it's rotating smoothly. This is from one view, and this is the other view from the side. So this is the patch augmentation of a massive retracted rotator cuff repair. In the patient operation in my practice, I don't give them a sling. They are free to mobilize the shoulder from next day. In the surgery next day they can sit up, they can move the hand, they can move the wrist, they do the forearm movement, they do elbow flexion, do shoulder shrug, brace, shoulder roll, as well as taking the arm forward up to 90 degrees. இதெல்லாம் next day பண்ணலாம். You don't need to worry about because it is a very robust repair. Second, we are also augmenting on the top of it. So இது வந்து patient 5th day post operative. Dressings-லாம் இருக்கு 5th day. Second day is discharged. 5th day see the movement, no sling, happy movement up to 90 degrees. Okay, so then after 1 month they are allowed to do more movement. They do the physiotherapy from our unit, which is downstairs. You have the same. They also have a virtual physiotherapy and AI based physiotherapy, so we don't disconnect with our patients at all. Those days are gone when we don't see the patient post operative, but now we see every patient weekly basis AI physio, and they do the physiotherapy as guided by their phone. We real time, we can have the data, we can monitor, we can influence that. So they do the movement from 1 month onwards to do more forward movement, sideways movement, and also rotation. That starts at 1 month, 4 weeks. You see the fast progress of this patient. He's 6 weeks now, and that's the movement. Was the effortless rotation, both forward, sideways, as well as external rotation. This is very difficult to get, and is very difficult to get. These two external internal rotation is very comfortable. So this is the third patient we operated, and this is our first patient operated. He is from Vijayawada. He sent the pictures today, and this is the first patient 6 months post operative, showing the range of movement in both shoulders. Guess which shoulder is operated? So it's no difference practically. It's the right shoulder that was operated. So the Orthoflex patch benefits, நன்மைகள், pain relief, very good pain relief because it is no friction rubbing, there is a smooth layer. That improves function, early range of movement, recovery, so குணப்படுத்துவதை எளிதாக்கும். Reduce the risk of re-tear. That is scientifically proven by studies from abroad. மறுபடியும் அந்த திருப்பி ரொட்டேட்டர் கஃப் பிடிவதை தடுக்கும். எப்படி அப்படின்னா இந்த டிஷ்யூ வந்து இன்டகிரேட் ஆகும்போது உங்க நேச்சுரல் டிஷ்யூ வந்து திக்கடிக்கும். So that is the benefit of augmentation. So drawbacks, at least additional expenses. Nothing good comes without any expense, additional cost. Second, additional time, about 10 to 15 times added to the rotator cuff repair. So indication, we have to very clearly select the indication. Not for everyone, not for every rotator cuff tear. It is for big tear, massive tear, which is poor quality tissue, retracted, அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். Sometimes you do get this in a 60-year-old, 70-year-old எல்லாமே வருது. ஆர்த்தரைட்டிஸும் உங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு இதை விட்டுட்டோம்னா வேற என்ன வழி? We have to go to reverse shoulder or shoulder replacement. So the shoulder replacement தடுக்கும் ரீதியில இதை நம்ம பண்ணலாம். It is just a shoulder joint preserving approach. Okay. Second, revision surgery. இப்போ நிறைய பேர் இதை பார்க்க வராங்க. 50% of my shoulder, elbow, hand operations are revision operation done elsewhere. Re-tear they come. When they come with a re-tear, I automatically select them for augmentation. Thank you. Exercise, medications, கொஞ்சம் avoiding certain things, அதிலே அது சரியாகும். ஸோ சின்னதாக டயர் இருக்குது அப்படின்னா ஜம்ப் பண்ணி உடனே போய் ஆப்ரேஷன் கீஹோல் சர்ஜரி பண்ணணுங்கிறது எக்ஸைட் ஆகிடும். இப்போ 4 மசில் இருக்குன்னு சொன்னோம், மேலே ஒரு சின்னதாக டயர் இருக்குது, மீதி மசில்ஸ்லாம் ஒர்க் பண்ணி காம்பன்சேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ யூ டோன்ட் நீட் டு ஜம்ப், யூ கேன் ஒர்க் ஆன் தி அதர் மசில்ஸ், பி ஆக்டிவ், மூவ் த ஷோல்டர். சார் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும்? அது வந்து டிபெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து மீடியம் சைஸ் ரொட்டேட்டர் கஃப் டேர் அப்படின்னா ஜென்ரல் அனஸ்தீஷியாவில் ஒரு 30-40 மினிட்ஸில் பண்ணி முடிச்சிடுவோம்.
ப்ராப்ளம் இல்லை. மேசிவ் ரிட்ராக்டட் ரொட்டேட்டர் கஃப் டேர் இப்போ நீங்க பார்த்த சர்ஜரி எல்லாமே அரௌண்ட் 2 hours கிட்ட எடுக்கும். சார் இது மூட்டுல கூட கால் மூட்டுல கூட பண்றதுக்கு வாய்ப்பு கை மட்டும் தான் நீங்க இல்ல அதாவது நம்ம ஐ அம் a consultant orthopedic surgeon. I do also knee surgeries, foot and ankle surgeries, but we specialize in shoulder, elbow, hand because they are very sophisticated joints with mobility, காம்ப்ளெக்ஸான மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம இதை ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த பேட்ச் ஆக்மெண்டேஷன் அப்படிங்கிறது எல்லா ஜாயின்ட்ஸ்லயுமே எல்லா இடத்துக்குமே அப்ளிகபிள் தான். ஆபரேஷன் பண்ணிட்டு முன்னாடி I think you have it for tendo Achilles as well, right? Sports, if நம்ம ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்ல tendo Achilles நம்ம குதிகால் இது இருக்கு இல்லையா, tendo Achilles டேர் ஆகும். அதுக்கு நம்ம டிஃபெக்ட் இருந்தாலும் அதை நம்ம யூஸ் பண்ணி பேட்ச் ஆக்மெண்டேஷன் பண்ணலாம். இப்போ ஆபரேஷன் பண்ண சொன்னாடி அந்த நிகழ் அந்த சுரப்பிகள் இது இருக்கு இல்லையா, ஃபிளெக்சிபிளா அந்த நடுவுல வந்து ஒரு பசை ரெகுலரா உற்பத்தி ஆகும். அது அதே பழையபடியே ஆயிடும். அதாவது நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, ஆபரேஷன் பண்ணா ஸ்டிஃப்னஸ் வந்துருமான்னு கேக்குறீங்க. வராது. அதாவது நம்ம எந்த கீஹோல் சர்ஜரியுமே பண்ணிட்டு ஸ்லிங்ல போட்டு இம்மொபிலைஸ் பண்ணி அப்படிலாம் பண்ணாதான் உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் டெவலப் ஆகும். இப்போ நம்ம வந்து 2 விஷயம், ஒன்று வந்து ஒரு இன்ஜுரி இருக்கு, ஒரு டேர் இருக்கு அப்படின்னா நம்பர் 1 ஆபரேஷன் போனா ரோபஸ்டா ரிப்பேர் பண்ணணும். புரியுதா? தென் அப்பதான் நீங்க வந்து ஏர்லியா கையை மூவ் பண்ண முடியும். ஸோ ரோபஸ்ட் ரிப்பேர் ஆன் ஒன் சைட், ஏர்லி மூவ்மெண்ட் ஆன் தி அதர் சைட். இது ரெண்டையும் பண்ணீங்கன்னா ஸ்டிஃப்னஸ் வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப குறையும். அதாவது ரொட்டேட்டர் கஃப் டேர் வந்து ப்ரீவென்டிவ் மெத்தட்ஸ் ஒன்றும் கிடையாது ஆக்சுவலி. ஏன்னா வந்து அது நம்பர் 1 வந்து பிகாஸ் ஆஃப் ஏஜிங்ல எல்லாருக்குமே கொஞ்சம் லைட்டா டீஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஆஃப்டர் 50 யுவர் ரொட்டேட்டர் கஃப் இஸ் வீக். செகண்ட் வந்து நீங்க ரொம்ப லோடிங் லிஃப்டிங் ஒர்க் அது மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான தேய்கிறதுக்கான சான்ஸ் உண்டு. பட் அதர்வைஸ் நிறைய பேஷண்ட்ஸ் எங்கள்கிட்ட வர்றது எப்படின்னா, அப்ப விழுந்தோம், அடிப்பட்டோம், இல்லைன்னா ஒரு பெரிய லக்கேஜை தூக்கி மேல வச்சோம், இழுத்தோம், இப்படிலாம் சொல்லிதான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்க லெவலுக்கு உங்க ஃபிட்னஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஜாப் பண்ணீங்கன்னா ரொட்டேட்டர் கஃப் டேர் வர்றது கொஞ்சம் கம்மியாகும். சார் இப்போ அந்த பிராக்டிஸ் காமிச்சிங்க, வீடியோ காமிச்சிங்க. ஸோ அதுக்கு டைமிங் இருக்கு. ஏன்னா அது கிழிஞ்சிட்டு என்ன பண்ண முடியும், திரும்பி வெளியே அதாவது இது வந்து இந்த பேட்சஸ் நான் சொன்ன மாதிரி 3 விதமான மெட்டீரியல். நம்பர் 1 வந்து சிந்தட்டிக் பேட்ச், பாலியஸ்டர். ஒரு பாலியஸ்டர் பீஸ் ஆஃப் கிளாத்தை வந்து உள்ள ஸ்டிச் பண்ற மாதிரி. ஸோ தட் இஸ் நாட் வெரி மச் ஃபேவரபிள். ஏன்னா அது ஆர்டிஃபிஷியல், அது அப்சர்வ் ஆகவே ஆகாது, அப்படியே. செகண்ட் வந்து பொவைன் ஆரிஜின், அனிமல் ஆரிஜின். அனிமலோட கொலாஜன் எடுத்து அதை ஷீட்டாவோ தின் ஷீட்டாவோ இல்ல வேற ஃபைபர்ஸ் வச்சு ஃபேப்ரிகேட் பண்ணியோ பண்ணுவாங்க. அதுல என்ன ஒரே இஷ்யூ அப்படின்னா, அது இன்டிகிரேட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். செகண்ட் வந்து இன்ஃப்ளமேஷன் வரும். ஏன்னா அனிமல் வேற ஆரிஜின், நம்ம ஹியூமன் வேற ஆரிஜின் ஸ்பீஷஸ். அதனால இன்ஃப்ளமேஷன் வரும், பெயின் ஸ்வெல்லிங்லாம் சில சமயம் வரலாம். இப்போ இது நம்ம காமிச்சது 3வது என்ன குரூப்னா ஹியூமன் டிஷ்யூ. இப்போ நம்ம வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம் இல்லையா, வெரி சக்சஸ்ஃபுல் வி ஆர் டூயிங் தமிழ்நாடு ரைட் அண்ட் லெஃப்ட் இன் தி சென்டர். இது வந்து ஹியூமன் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்ட். ஓகே, இது வந்து ஹியூமன் ஆரிஜின், ஹியூமன் டிஷ்யூ. அதனால இந்த ரியாக்ஷனோ அப்சார்ப்ஷன் ப்ராப்ளமோ வராது. செகண்ட் வந்து ஹியூமன் டிஷ்யூங்கிறதுனால அந்த அதோட செல்லுலர் எலிமெண்ட், ஆன்டிஜெனிக் எலிமெண்ட்ல நீக்கப்பட்ட டிஷ்யூ. அதனால இதுக்கு ஒரு ப்ராசஸிங் பண்ணி தான் இது வரும். கிளீனா எடுத்தோன்னே நம்ம ஃப்ரெஷ்ஷா அந்த டிஷ்யூ யூஸ் பண்ண முடியாது. அதோட பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணி தான் இது வரும் கமர்ஷியலா. யூஎஸ்ல இட் இஸ் இம்போர்ட்டட் நவ் அட் த மொமெண்ட். தேர்ட் வந்து முடிச்சேன்னா இன்டகிரேட் ஆயிடும். இது வந்து ரிஜெக்ட் ஆகி வெளியில வந்து ஃபெயிலியர் ஆகுங்கிற கொஸ்டினே கிடையாது. ஏன்னா இதை வந்து நம்ம ஒரு தடவை ஸ்கோப்பிக் பண்ணி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அது அப்படியே ஃபுல்லா கவர் ஆயிடும். உங்க பாடி டிஷ்யூவோட இது இன்டகிரேட் ஆகி அப்படியே ஒன்னா ஆயிடும், திக்னஸ் கூடிடும்னு சொல்றாங்க. ஆமா, அப்ப ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒவ்வொரு காஸ்ட் வேரி ஆகும். சிந்தட்டிக் பேட்ச் ஒரு டைப் அப்படின்னா இது அந்த பொவைன் கொலாஜன் பேட்சஸ் எல்லாமே ஐ திங்க் அரௌண்ட் 4 lakhs. அது இன்னும் நிறைய அதிகமான விலை. இப்ப இது இந்த பேட்ச் ஆர்த்ரோஃப்ளெக்ஸ் வந்து ஹியூமன் டெர்மல் அலோகிராஃப்ட் இஸ் அரௌண்ட் 1.5 lakhs வரும். ஸோ ஒவ்வொரு பேட்சும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் ரேட். ஃபியூச்சர்ல சைடு எஃபெக்ட் நோ இல்ல, அதாவது இதுக்கு எஃபெக்ட் தான், சைடு கிடையாது. ஏன்னா இட்ஸ் ஹியூமன் டிஷ்யூ சார். பேசிக்கலி இட்ஸ் ஹியூமன் டிஷ்யூ யூ ஆர் புட்டிங் ஆன் ஹியூமன் மெடிசன்ஸ். அதாவது மெடிசின்ஸ் வந்து நீங்க நம்ம இப்ப என்னோட பிராக்டிஸ்ல ஐ கிவ் பெயின் கில்லர்ஸ் ஃபார் 1 week and that's all.
After that, I will give only vitamin C and with calcium, vitamin D supplements. ஸோ மெடிசின்ஸ்லாம் அதுக்கு தேவையில்லை. அதாவது இப்போ நம்ம ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் இதை சம்மந்தப்படுத்தியே பார்க்கக்கூடாது. ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னா லிவிங் ஆர்கனை எடுத்து நம்ம இன்னொருல வைக்கும்போது அதுக்கு நம்ம அந்த இம்யூனோ சப்ரசன் ஸ்டீராய்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்து பண்ணணும். இதுக்கு அப்படி கிடையாது. இது வந்து இஸ் ஸ்டெரைல் ஷீட் ஆஃப் டிஷ்யூ ஃப்ரம் ஹியூமன் ஆரிஜின். ஸோ இதுல வந்து எந்த விதமான ப்ரொவோக்கிங் ரியாக்ஷன்லாம் கிடையாது. Compatible. It is biocompatible. Unfortunately, இப்ப மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில எல்லாம் இது வராது. ஆனா என்ன குட் நியூஸ் அப்படின்னா நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி கவர் பண்றாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனில எல்லாம் பிரைவேட் இன்சூரன்ஸ் எல்லாருமே கவர் பண்றாங்க. ஏன்னா திஸ் கம்ஸ் அண்டர் கன்சூமபிள். அதாவது இது கன்சூமபிள்ல தான் வரும். நிறைய பேர் வந்து கவர்மெண்டோட காப்பீட்டு திட்டத்துல தான் நிறைய பேர் வந்து ஒரு 20-25% மக்கள் வந்து அரசாங்க அந்த காப்பீடு யூஸ் பண்றாங்க. நீங்க அதுக்கு எதிராக ட்ரை பண்ணலாம். எல்லாருக்கும் சேர்க்கணும். இல்ல ஃபியூச்சர்ல மேபி பாசிபிள் பட் நாட் நவ். Eventually அது நடக்கும். Eventually everything will come under government amount. Sir, in the presentation, you said surgery unjone. Normally the understanding is the healing time is more. So the 1 week, 10 days, அந்த activities comments பண்ண முடியாது. But நீங்க உங்க presentation சொன்னீங்க ஒரு 2-3 daysல they can start 50 degrees வரைக்கும் தூக்கலாம். ஃப்ரண்ட்ல மாத்திரம் தூக்கலாம்னு சொல்லுவோம். அதாவது மூவ்மெண்ட் வந்து எந்த ஜாயிண்ட்டையுமே வீக் ஆக்காது. ஆனா எதை நீங்க வேலை பார்க்க போனீங்கன்னா லோடிங் பண்ணீங்க, ஒரு எடுக்கிறீங்க, ஒரு திங்ஸ் எடுக்கிறீங்க, வெயிட் தூக்குறீங்கன்னா அது லோடிங் ஆகும். அதை நம்ம அதை அவாய்ட் பண்ண சொல்லுவோம். அது வந்து 1 monthக்கு அப்புறம் பண்ணலாம். இப்ப நம்மளே நானே எல்போ சர்ஜரி எல்லாம் பண்றோம். எல்போ சர்ஜரி எல்லாம் பண்ண நெக்ஸ்ட் டே மூவ் பண்ண சொல்லிடுவோம். ஆனா மூவ்மெண்ட் இஸ் த கீ, மூவ்மெண்ட் இஸ் லைஃப். அதுதான் என்னோட மோட்டோ. Any questions? Any questions for Dr. Nandakumar? நீங்க நீங்க talk about your how it was. என்ன நீங்க சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க சார். Yeah, I've been having the pain for 1 year, about a year. About a year I had pain. There was no injury or anything, but I was taking treatment and doing physiotherapy and all, but there was not much relief in various hospitals. And then I came to Dr. Chidambaram. It was then MRI was done. They showed a massive rotator cuff there, and I had to go for surgery. It was done in Apollo Spectra. Afterwards, I have been recovering around 5 months and all. India கொண்டு வருது. அது whether it is related to any new technology, we've been bringing it to the country in orthopedic segment. We sell it and across the country. That's one. And இது வந்து இந்த surgeries வந்து almost 40-50% of the 50% இப்போ வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 50% of the surgeries இந்த மாதிரி patches யூஸ் பண்றாங்க. லிகமெண்ட்ஸுக்கு இப்போ வந்து நார்மலா வந்து நம்மளோட கிராஃப்ட்ஸே எடுத்து பண்ணுவாங்க. இப்போ வந்து அதுக்கும் வந்து இந்த மாதிரி அலோகிராஃப்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா இதோட டிமாண்ட் ஜாஸ்தி தான் இருக்கும். நம்மளோட ஓன் பாடியிலேயே ஒரு 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 டெண்டனையோ எதையோ எடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாம அலோகிராஃப்ட்ஸ் வச்சு சர்ஜரி பண்றது வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. க்ரோயிங் மோர் அண்ட் மோர். ஸோ ஃபார் ஹியூமன் டிஷ்யூஸ் that's going to be a big demand in future. Unit. Today we wanted to showcase our 3 patients who had their massive rotator cuff repair done using arthroscopic technique and also using augmentation with Arthroflex, which is a human acellular dermal matrix allograft. And this, in my experience, I have been using for the last 6 months, and we have 6 months follow-up on these patients, and have been shown to have excellent outcome in terms of good pain relief, early range of movement, and good functional recovery. This is actually indicated for somebody with a massive retracted rotator cuff tear, which is repairable, but the tissue is poor quality or degenerative, as in elderly population.
The second indication is whenever somebody comes with the injury to cuff tear after the cuff was repaired, what we call as the revision surgery to repair the rotator cuff. In those situations, we use this. This is not for all patients. We have to be very selective in indication in using it, but it is a good option available now in India. So the conventional method called Ready? ಫೋಟೋ ನೇರಲ ಅಡಿಗೆ